பேசும்போது சம்டைம்ஸ் கூட அர்த்தம் இருக்குல்ல, நீங்க ரொம்ப தெளிவா அப்படியெல்லாம் பிடிச்சிட்டு பேசக்கூடாது. இல்லை, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. நான் கொஞ்சம் காரசாரமாக தான் பேசுறேன். சமயம்ங்கிறது மலையாளத்தில் அந்த அர்த்தம், அதனால தான் தமிழா? இல்லை இல்லை, காஞ்சிபுரம்னு அர்த்தம் என்ன தெரியாம சொல்லியிருக்கலாம், வாய் தவறி சொல்லியிருக்கலாம். சில சமயங்களில் சம்டைம்ஸ் பல விஷயங்கள் இருக்கு. சில சமயங்களில் அங்கே டைட்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆயிருக்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள், அதாவது நமக்கு அவருக்கு ஞாபகம் வரலாம். ஸோ இட் வாஸ் அ திங் வி ஹேட் டு காம்ப்ரமைஸ். பிசைட் சில சமயங்களில் கேள்வி கேட்டால் நல்லா கொடுப்பேன் பதில். சிந்தனையோடு பேசலாமே. ரொம்ப நாளாச்சு பேசி இப்படி இல்லை. ஆனால் இப்போ ஏற்பட்ட ஒரு அழகான ஒரு காரணத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில சமயங்கள் இதில் நடிப்பை பற்றி எல்லாம் பேச வேண்டாம். இது முழுக்க பிரியதர்ஷன் படம். நாம நடிகர்கள் என்ன பண்ணுவோம், எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஓவியத்தில் ஒரு வண்ணம் மட்டும்தான். இந்த ஓவியமே பிரியதர்ஷன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, உலக அளவுக்கு, உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ் மண்ணிலேருந்து ஒரு திறமை, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு படம். சில சமயங்களில் இப்பேற்பட்ட ஒரு படைப்பு நடக்கணும்னா அது காசால நடக்காது. அதுக்கு ஒரு பசி வேணும், ஒரு பேஷன் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு லட்சியம் வேணும். இது எல்லாமே பிரியன் சார்க்குள்ள இருக்கு. நான் நிறைய படங்களை 300க்கு மேலே படங்கள் பண்ணியிருக்கேன், பல மொழிகளை நடிச்சிருக்கேன். ஆனால் ஒரு காஞ்சிபுரமோ, ஒரு இருவரோ, ஒரு பிரியன் சாரோட இந்த படமோ பண்ணும்போது எங்கேயோ இந்த ஒரு கலைத்துறையில் ஒரு நடிகனாகியோ, ஒரு தயாரிப்பாளராகியோ, ஒரு இயக்குனராகவோ நம்ம வளர்றோம். மக்கள் நம்மளை ரொம்ப ஆதரிக்கிறாங்க, பேரும் புகழ் எல்லாமே வரும். பட் சில நேரங்களில் மட்டும்தான் நம்மளை வாழ்த்த இந்த துறைக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் சில சமயங்களில். காஞ்சிபுரம் படம் பிரியன் சார் எனக்கு கூப்பிட்டு, இப்படி ஒரு கதை இருக்கு, நீ நடிக்கிறேன்னு சொன்னால் இந்த படத்தை எடுக்கிற, இல்லைன்னா அந்த கதாபாத்திரத்தை தேவை நடிகனை மறுபடியும் தேடிட்டே இருப்பேன்னு சொல்லும்போது, இந்த கதையை நீங்கள் எப்படி இவ்வளோ வருஷம் வயிற்றுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னு கேட்டு நடித்தேன். ஆனால் பிரியன் எனக்கு ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் தெரியும். அந்த படம் பண்ணும்போது வெறும் ஒரு டெக்னிக்கல், நிறைய அனுபவம் உள்ள இயக்குனர் மட்டுமல்ல. ஏனென்றால் நம்ம செய்கிற ஒவ்வொரு துறையும் நம்ம யாருன்னு அடையாள காட்டுறது தானே. ஸோ பிரியனோட காஞ்சிபுரமோ இந்த மாதிரி போன்ற படங்கள் பார்க்கும்போது ஒரு உள்ளத்தில் அவர் எப்பேற்பட்டவருங்கிறது தெரியுது. ஒவ்வொரு ஷாட் எடுக்கும்போது, ஒரு வினாடியை அவர் செதுக்கும் போது அவருக்குள்ளே இருந்த ஒரு பசி, ஒரு ஆழமான ஞானம், ஒரு பேஷன், அது எங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் மிகவும் அற்புதமான உலக சினிமாக்கு சம்பந்தப்பட்ட படம், அந்த ஒரு தரத்தில் இருந்த ஒரு படம். நான் டொரண்டோ கிரீன் கார்பெட் வரைக்கும் போயிட்டு, சிறந்த நடிகன் தேசிய விருது வந்தது, இந்தியாவிலேயே சிறந்த படமாக வந்தது, தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஒரு பெருமையை எடுத்துகிட்டு வந்ததுங்கிறது வேற. அதை தாண்டி, கடல் தாண்டி நான் உலக ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போகும்போது, அது நியூஜெர்சி இருக்கட்டும், டொரண்டோவில் கிரீன் கார்பெட்டுக்கு போகும்போது அங்கே வந்திருந்த எத்தனையோ படங்களோட சிறந்த படமாக இது கருதப்பட்டது, அங்கே பேசினார்கள். ஆனால் ஆஸ்கருக்கு போகும்போது அவ்வளோ நம்ம முன்னாடி பேர் எடுக்காத ஒரு படம் அங்கே வரும்போது நான் அழுதிருக்கிறேன். ஏனென்றால் பிரியன் அங்கே போக வேண்டியவர். அந்த ஒரு தாகத்தை, அந்த ஒரு பெயினை இந்த படம் தீக்குச்சு. இட் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட், இட் இஸ் ஜஸ்ட் கான் ஒன் ஸ்டெப் அஹெட். அதுக்கு இத்தனை வருடத்தின் தபம் தேவைப்படுது. பிரியன் டிசர்வ்ஸ் திஸ் அண்ட் மெனி மோர். அதுதான் உண்மை. கோல்டன் குளோப் அங்கிருந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபெஸ்ட் படம் அங்கே போட்டி எடுக்கிற தகுதியை பெற்று இருக்கிறது. நாங்கள் அக்டோபர் 6ஆம் தேதி அங்கே இருக்கிறது ஒரு ப்ரீமியர் ஷோ. அதற்கு பிறகு அங்கே இருக்கிற அதுலேருந்து ஒரு 10 படங்கள் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிமில் அங்கே போட்டியில் இருக்கும். அதில் 5 தேர்ந்தெடுத்து நவம்பரில் ரிசல்ட் வரும். அது வந்த பிறகு ஜனவரியில் கோல்டன் குளோப். அது வரைக்கும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஆஸ்கருக்கு ஈஸியாக போயிடலாம். பிகாஸ் அதுக்கான தகுதி இது. அண்ட் இதற்கப்புறம் நவம்பரில் இந்த படத்தை செயின்ட் லூயிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவலில் கூட நம்மளுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சினிமாங்கிறது பொதுவானது. ஒரு சினிமாங்கிறது ஒரு மொழி. பட் ஒரு உலகத்தின் அந்த ஒரு மேடையில்
அங்கேருந்து திரும்பி பார்க்கும்போது தமிழ்நாட்டை பார்க்க வைக்கிற, தமிழ் சினிமாவை பார்க்க வைக்கிற படமாக இது அமைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவோ, தமிழ் மக்களோ, தமிழ் திரையுலகமோ எனக்கும் பிரியனுக்கும் இந்தியன் சினிமா எவ்வளோ கொடுத்துருக்கோ அதுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ந்திருக்கேன். அண்ட் ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம். அண்ட் இப்பேற்பட்ட படத்தோட சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா அது சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் அது வீட்டில் தான் சந்தோஷமாக ஒரு பண்டகை மாதிரி உட்கார்ந்து பேசணும். தேங்க்யூ பிரியன் ஃபார் பீயிங் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங், a great thinker, and for bringing laurel to Indian cinema. We are grateful to you. Love you. Thank you.